ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுந்து வடை. இது எப்போவும் மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். ஒரு கப் உளுந்தை நல்லா 3 ஹவர்ஸ்க்கு ஊற போட்டாச்சு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 4 மிளகா போட்டிருக்கேன். ஒரு கப் 200 கிராம் உளுந்துக்கு. காஞ்ச மிளகாவை அரைச்சிக்கிறேன். உளுந்தோடு சேர்த்து அரைச்சா நைஸ் ஆகாதுன்றதுக்காக கொஞ்சமாக உளுந்து எடுத்து போட்டு காஞ்ச மிளகாவை அரைச்சிக்கிறேன். இப்போது ஊற வச்ச உளுந்து ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து குறைன்னு அரைக்கணும். அது தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ 3 விப் போட்டால் போதும். அதோட பல்லாக வச்சுருக்க தேங்காய் பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து 2 விப் போட்டு மாவு குறைன்னு அரைக்கணும். தேங்காயும் ரொம்ப மசியக்கூடாது, உளுந்தும் மசியக்கூடாது. இப்போ இந்த மாதிரி இதில் எடுத்து வச்சுக்கிட்டு அதோட கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு. இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி வடை மாதிரி போட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் போட வேண்டியது தான். இப்போ நமக்கு தேவையான உளுந்து வடை மசால் வடை ஸ்டைலில் இருக்கும். கொஞ்சம் வெளியே க்ரன்ச்சியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். நமக்கு தேவையான உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. வீடியோ லைக் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு உளுந்து வடை. டெக்கரேட் பண்ணுறேன். இப்போ உடைச்சி பார்த்து ரொம்ப டேஸ்டியான உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.